ஊட்டி மலை குஸ்கா செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். தக்காளி 10, பெரிய வெங்காயம் நறுக்கியது 1/2 கப், இஞ்சி 1 துண்டு, வெள்ளை பூண்டு 10, புதினா 1 கப், மல்லி 1 கப், சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்து வச்சுக்கணும். பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா, பிரெஞ்சு இலை, ஏலக்காய் எடுத்து வச்சுக்கணும். முந்திரி 25 கிராம் எடுத்து வச்சுக்கணும். மசாலா பொடி 20 கிராம், கறிவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் சில் 2 துண்டு எடுத்து வச்சுக்கணும். அரிசி 300 கிராம், டால்டா 25 கிராம், உப்பு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கணும். 5 மிளகாய் வெயிலில் 2 நறுக்கி காய வச்சுருக்கோம். எண்ணெய் 50 மில்லி. பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா, பிரெஞ்சு இலை, அன்னாச்சி பூவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் சில், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், முந்திரி அரைத்து வச்சுக்கணும். சீரகம், மிளகு பொடி 1 டீஸ்பூன் தனி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காய்ந்ததும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்த பதத்தில் நாம் ஆஞ்சு கழுவி வச்சுருக்க மல்லித்தலையையும் புதினா இலையையும் சேர்த்துக்கணும். அதை நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கசகசா, சோம்பு, பிரெஞ்சு இலை, இஞ்சி பூண்டு விழுதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த விழுது நல்லா இப்போ கொதிக்குது. இந்த பதத்தில் தக்காளியை கையால் பிசைஞ்சு சேர்த்துக்கணும். தேங்காய் சில், பச்சை மிளகாய், முந்திரி அரைத்து விழுதாக நம்ம சேர்த்துக்கணும். மசாலா பொடி நம்மளுக்கு இஷ்டமான எந்த பொடியோ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். முந்திரி நம்ம அரைத்து ஊற்றுறனால நம்மளுக்கு இது குஸ்கா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அளவு செம்பு தண்ணி நம்ம குஸ்காவுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ அந்த கிரேவியில் மிளகு பொடி, சீரகப்பொடி சேர்த்துக்கணும். இப்போ அந்த நல்லா இதை கிரேவியை கொதிக்க விடணும். ஊற வைத்த அரிசியை குக்கரில் மாற்றிக்கிட்டு அந்த கிரேவியையும் நம்ம அதோட சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ குக்கரை மூடி விசில் வச்சிடணும். ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கிட்டு இன்னொரு கடாயில் டால்டாவை நம்ம ஊற்றிக்கணும். டால்டா நல்லா உருகியதும் முந்திரி பருப்பும் கருவேப்பிலை சிறிது சிறிதாக பிச்சு நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்படி செய்கிறனால முந்திரி அந்த கருவேப்பிலைலாம் நல்லா பொரிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குஸ்கா விசில் இறங்கியிருக்கும். நம்ம இப்போ இதை திறக்கலாம். இப்போ நம்ம இந்த முந்திரி கருவேப்பிலையை சேர்த்து வச்சுருக்க அந்த வறுத்த அந்த இதை நம்ம இதோட சேர்த்துக்கணும். நல்லா குஸ்காவை அடியிலேருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் முந்திரி எல்லா இடத்துக்கும் போகும். இப்போ நம்ம குக்கரை ஒரு 5 நிமிஷம் மூடி தம்மில் வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து குக்கரை திறந்தா நம்மளுக்கு ஊட்டி மலை குஸ்கா தயாராக இருக்குது. இதை நம்ம எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்புவாங்க. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.